அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிற கிளாஸ் அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் லெசனும் 14th லெசனும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா 14th லெசனும் 15th லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த 2 லெசன்லேருந்து வராமல் கொஸ்டின் எடுக்காமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த 2 லெசனும் கண்டிப்பாக லைன் பை லைன் எடுத்திருக்கோம். அதனால் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். 15th லெசனில் தமிழக அரசியல் சிந்தனைகள். பொது ஆண்டுக்கு முன் முதல் கேள்வி. பொது ஆண்டுக்கு முன் 63 முதல் பொது ஆண்டு 24 வரை வாழ்ந்த கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர் ஸ்ட்ராபோ டேஷ் தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கி இருந்தார். ஸ்ட்ராபோ. மூன்றாவது கேள்வி. பண்டைய கால துறைமுகங்கள். கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம். இது எல்லாமே பண்டைய கால துறைமுகங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இது எல்லாமே பண்டைய கால துறைமுகங்கள் தான். அப்போ அனைத்தும் சரி. பண்டைய காலத்தில் தமிழகத்துடன் வர்த்தகம், வாணிபம் நடைபெற்ற நாடுகள். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை, சீனா, எகிப்து, கிரேக்கம் மற்றும் ரோமாபுரி. இது எல்லாமே சரிதான். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் எந்த அதாவது நாடு, எல்லா நாடுமே கரெக்டாக இருக்குது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான், இலங்கை தான், சீனா, எகிப்து, கிரேக்கம், ரோமாபுரி. அப்போ இது எல்லாமே சரிதான். எல்லாமே கேள்வி பதிலாக இருக்கே, எப்படிலாம் மனப்பாடம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கூற்று. இப்போ கீழ் ஒரு 4-3 கொடுத்துருவாங்க. இதில் எது சரி எது தவறு, இதுதான் பெரும்பாலும் கேள்வியாக இருக்குது. அதனால் நம்மளை நல்லா குழப்பறதுக்காக அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வாணிபம் செஞ்சாங்க, எந்த நாடு, எந்த துறைமுகம், இதெல்லாம் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாதான் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்றத நம்மளால் மார்க் பண்ண முடியும், சரிங்களா? 5வது கேள்வி. கப்பல் கட்டுவதில் பாரம்பரியம் மிக்கவர்கள் தமிழர்கள். 6வது கேள்வி. சங்க இலக்கியங்களின் காலம் கிமு 3 முதல் கிபி 3 வரை. இப்போ பாருங்கள், 3 கூற்று இருக்குது. இந்த 3 கூற்றும் சரியா தவறா அப்படின்றத பார்க்கலாம். 7வது கேள்வி. சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான நூற்கோவை அல்லது பாடல் திரட்டு என்பது கீழ்கணக்கு என அழைக்கப்படுகிறது. சரியான கூற்று. கோவை என்பது குறிப்பிட்ட கருத்தியலான வரிகளை கொண்டது. இதுவும் சரிதான். கலம்பகம் என்பது ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் மேலும் பரணி என்பதற்கும் வழிவகுக்கிறது. இந்த 3வது கூற்றும் சரிதான். அப்போ இந்த 3 கூற்றுகளும் சரி. 8வது கேள்வி. 8 தொகை நூல்கள் எவை? இதில் பாருங்கள், 8 நூல்கள் இருக்கும். நற்றிணை, ஐங்குறுநூறு, புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், குறுந்தொகை, கலித்தொகை. இது எல்லாமே சரிதான். இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி. கோவை என்பது பொதுவாக அன்பை பற்றியதாகும். 10வது கேள்வி. கலம்பகம் என்பது டேஷ் பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை குறிப்பிடுதல். 11வது கேள்வி. சங்க கால அரசியலின் தன்மை, சமுதாயம் மற்றும் பண்பாட்டினை பற்றிய ஆழ்ந்த நுண்ணறிவுடன் படைக்கப்பட்ட நூல்கள் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது எல்லாமே கண்டிப்பாக சரிதான். அப்போ விடை என்னது? அனைத்தும் சரி. 12வது கேள்வி. டேஷ் தான் 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு என்பதை அளித்தார் என்று பொது ஆண்டுக்கு முன் 165 கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலிங்க அரசன் காரவேலா. சரிங்களா? நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு அதை அழிச்சவர் அப்படின்றது 165 பொது ஆண்டுக்கு முன் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது யார் அப்படின்னா கலிங்க அரசன் காரவேலா. தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்க இலக்கியங்களான டேஷ் விவரித்துள்ளது. அகநானூறு. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும்.
தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான டேஷ் விவரித்துள்ளது. அகநானூறு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், பதிற்றுப்பத்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எந்த இதை கூட்டமைவு அப்படின்னு எடுத்துட்டேன்னா என்னது அகநானூறு அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே இதுவும் பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கோம். இங்கே அரசு கருத்தாக்கமும் லட்சிய அரசன் எனும் பதமும் கிரேக்கத்தில் நில எல்லைகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்த நகர அரசை போன்று இருந்தது. ஆமாம், கரெக்டு தான். பண்டைய தமிழ்நாடு என்பது மேற்கு மலையை சார்ந்த திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரியின் நுனி வரை உள்ளடக்கியதாகும். இதுவும் சரிதான். பண்டைய தமிழ்நாடு சொல்கிறாங்க, இப்போதைக்கு இருக்க தமிழ்நாடு அவங்க சொல்லலை. சரிங்களா? அப்போனா இந்த 2 கூற்றுமே சரிதான். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. நேருக்கு நேர் பொருத்தியிருக்கோம். பாருங்கள், மலையை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடுகளை சார்ந்த பகுதி முல்லை. இது தமிழில் படிச்சிருப்பீங்க. மலையும் மலையும் சார்ந்த இடம், காடும் காடும் சார்ந்த இடம். அதே தான் இங்கேயும். சரிங்களா? வயல் சார்ந்த பகுதி என்னது மருதம். கடல் சார்ந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம் நெய்தல். மணல் சார்ந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம் பாலை. அப்போ இது எல்லாமே சரிதான். சரி, இப்போ ஒவ்வொரு அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தலைநகரம் என்ன? சோழர்கள் அப்படின்னா உறையூர். பாண்டியர்கள் இது எல்லாருக்குமே தெரியும், மதுரை. சேரர்கள் கொங்கு நாடு மற்றும் கேரளா. பல்லவர்கள் காஞ்சிபுரம். இதுவும் நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்தும் சரியானவை. அடுத்து பாருங்கள், 17வது கேள்வி. கபிலர் மற்றும் ஔவையார் கடையேழு வள்ளல்களாகன யாரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், பேகன், நல்லி. இவங்க தான் 7 கடையேழு வள்ளல்கள். இந்த வள்ளல்கள் நேமும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கடையேழு வள்ளல்கள் கீழே இருக்கிற நேமில் இருக்காங்களா இல்லையான்னு கூட ஒரு கேள்வி வரலாம். சரிங்களா? இது எல்லாமே இவங்களை பற்றி தான் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா யார் யார் சொன்னது அப்படிங்கிற 2-3 கேள்வி ஒளிஞ்சிருக்கும். கபிலரும் ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கேள்விக்குள்ளேயுமே 2 கேள்வி ஒளிஞ்சிருக்கும். அதனால் 2 சைடுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணலாம். அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம். விடை வந்து பார்த்திங்கன்னா சபை அல்லது மன்றம். இப்போ பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். போரில் வீரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் நினைவாக நினைவு தூண் ஒன்று ஊரில் எழுப்பப்படும். கண்டிப்பாக இது கரெக்டான கூற்று. போரில் ஒரு வீரன் தன் பின்புறம் காயப்பட்டு அதனால் இறந்தால் சங்க இலக்கிய காலங்களில் அது அவமானமானதாக கருதப்படும். இதுவும் சரிதான். இது படங்கள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. புறமுதுகு காட்டு ஓடினா தப்பு அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த 2 கூட்டுமே ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், 20வது கேள்வி. பாண்டிய அரசன் போர்க்காலங்களில் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வயோதிக பாதுகாப்பு இவங்க எல்லாரையும், அதாவது வயோதிகன்னா வயசானவங்க, வயோதிக மக்கள், கால்நடைகள் இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடங்களில் இடம்பெற செய்தான் அப்படின்னு சொன்ன நூல் எது என குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பாண்டிய அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, போருன்னு வந்துட்டால் பெண்கள், குழந்தைகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. வியாதி வந்தவங்க, வயதானவங்க, கால்நடைகள் எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு இடம்பெயர வச்ச பிறகு தான் அவருக்கு போருக்கே போவாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நூல் எது? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புறநானூறு. பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம். இந்த வரின்றது இந்த நம்மளுக்கு இப்போ டேக்ஸ்லாம் போடுறாங்களா அந்த வரி. பட்டினப்பாலை. வரிகளை பற்றி சொல்கிறது நூல் எது? சங்க காலத்தில் எந்தெந்த வரி, நிலவரி போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வரிகளை பற்றி சொன்ன நூல் வந்து பட்டினப்பாலை. அடுத்து பொறுத்துக. நேருக்கு நேர் பொருத்தியிருக்கோம். முத்துக்குளித்தல், கலாத்திகர், முதன்மை எழுத்தர், கணத்தியன், சோழர்கள், புலிச்சின்னம், சேரர்கள், வில் மற்றும் அம்பு சின்னம், பாண்டியர்கள், மீன் சின்னம், பல்லவர்கள், சிங்கம் சின்னம். அடுத்ததும் பொறுத்துக்கதான்.
துடியன் அப்படின்னா குடி. ஆணன் மற்றும் கரம்பன் அல்லது அரசர், இது எல்லாமே ஆட்சி புரிபவருக்கு சொல்கிற வார்த்தைகள். வைசியர் வர்த்தகர்கள், வேளாளர் விவசாயிகள். அந்த காலத்தில் இந்த விவசாயம் பண்ணுறவங்கள விவசாயிகள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் வச்சுருந்தாங்க, வேளாளர். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். வர்த்தகர்னா வைசிகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டை ஆட்சி புரிபவர் அப்படின்னா ஒரு சின்ன மாநிலத்தையோ ஒரு ஊரையோ ஆட்சி புரிபவர் என்னன்னு சொல்லுவாங்க, அரசன் சொல்லுவாங்க, கடம்பன் சொல்லுவாங்க, பாணன் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி டேஷ் கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு ஆகும். முருகன். சரிங்களா? பழங்குடியினரோட வழிபாட்டு மரபு யார், எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். டேஷாம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இந்த எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டு என்ன அர்த்தம்? அதாவது அந்த 500லேருந்து 600 சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இங்கே பாருங்கள், சரியானது 3 கூற்று கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கூற்று, அதில் எந்த கூற்று சரியானது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசு உரிமையானது புனித தன்மையுடையதாகவும் மரபு வழி ஆனதாகவும் பல்லவர்கள் கூறினர். முதல் கூற்று சரிதான். பல்லவர் காலத்தில் வட இந்தியாவிலிருந்து ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். வட இந்தியாவிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது பல்லவர் காலத்தில் ஆரிய கலாச்சாரம். இந்த கலப்பின் விளைவாக தமிழ் பக்தி கலாச்சாரம் தோன்றியது. இந்த 3 கூற்றுகளுமே சரிதான். இப்போ விடை என்னது? அனைத்தும் சரியானவை. 27வது கேள்வி, டேஷ் என்றால் மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். ஔவையார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கோம். 28வது கேள்வி, முதல் கூற்று, தமிழ் இலக்கியத்திற்கு எந்த பெண்மணிகள் எல்லாம் முக்கிய பங்களித்தனரோ அவர்கள் ஔவையார் என்று பட்ட பெயரிட்டு அழைக்கப்பட்டனர். கண்டிப்பாக இது கரெக்டான கூற்று தான். சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் மற்றும் சோழர்களும் சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். இதுவும் ரொம்ப கரெக்டான கூற்று தான். அப்போ விடை 2 கூற்றுகளும் சரியானவை. 29வது கேள்வி, வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த டேஷ் பெண் தமிழ் புலவர்களுக்கு ஔவையார் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. 6 பேருக்கு. ஒரு 3 கூற்று இருக்குது. இதில் எந்தெந்த கூற்றுலாம் சரின்னு பார்க்கலாம். ஔவையார் 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வசித்தவர். கண்டிப்பாக இது கரெக்டு தான். இவர் திருவள்ளுவர் மற்றும் கபிலரின் சமகாலத்தவர் ஆவார். ஆமாம், கரெக்டு. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். அதாவது 1-2 சின்ன சின்ன பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த 3 கூற்றுகளுமே சரியானவை. அதியமானுக்காக பல முறை பல அரசர்களிடம் தூதுவனாக சென்றவர் யார்? ஔவையார். 32வது கேள்வி, தொண்டைமான் ஆட்சி செய்த பகுதி. காஞ்சி. அதியமான் ஆட்சி செய்த பகுதி. விடை தகடூர். அதியமானின் ஆயுதங்கள் உடைந்தும் இரத்தக்கரை படிந்தும் பட்டறைகளில் பழுது நீக்கும் பணியிலும் உள்ளன என தொண்டைமானிடம் கூறியவர் யார்? ஔவையார். 35வது 2 கூற்று என்னென்ன கூற்றுன்னு பார்க்கலாம். முதல் கூற்று பார்த்திங்கன்னா, சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் இருந்தார். இவரே ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இந்த 2 கூற்றுமே சரிதான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது பெரிய குழப்பமாக இருக்கும். 2 ஔவையார் இருப்பாங்க. முதல் ஔவையார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் காலத்துலேயும் கபிலர் காலத்துலேயும் வாழ்ந்தவங்க. சரிங்களா? அவங்க ஆத்திச்சூடி எழுதலை. அதுக்கடுத்தது 10ஆம் நூற்றாண்டில், அதாவது சோழர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு ஔவையார் வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஔவையார் தான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரி அந்த எல்லாமே நூல்களை எழுதினவங்க. சரிங்களா? இந்த 2 கூற்றுமே சரிதான். அடுத்து பாருங்கள், 3 கூற்று. முதல் கூற்று, திருவள்ளுவர் அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திடமாக எடுத்துரைத்து
கற்பவரின் நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். இது சரிதான். பொருட்பாலில் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் கூறியுள்ளார். கரெக்டு. காமத்துப்பாலில் காதலனையும் காதலியுமே பேச செய்துள்ளார். இந்த மூன்றுமே சரிதான். திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வி நிறைய வரும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் திருக்குறளில் 3 பிரிவு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அறத்துப்பால் எதை சொல்லுதுன்னா அறத்தின் சிறப்பு. பொருட்பால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட இயல்பு, அதுக்கப்புறம் நடைமுறையை பற்றி சொல்லும். காமத்துப்பால் பார்த்திங்கன்னா காதலனையும் காதலியும் எப்படி பேசினாங்க அதை பற்றி சொல்லும். 37வது கேள்வி, எந்த பகுதியில் திருவள்ளுவர் படைப்புத்திறன் மிக்க ஒரு கவிஞனாக நின்று குறள் மணிகளை இயற்றினார்? 3ஆம் பகுதியில் இன்பத்துப்பாலில் தான். அரசியல் 5, அமைச்சியல் 5, உருவவியல் 2. டேஷ் என் பொருளும் ஏலாம் இவை என்பது எந்த புலவர் பெயரால் அமைந்த பழைய வெண்பா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. போக்கியார். பொருட்பாலில் எந்தெந்த பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. என்னென்னு பாருங்கள். அரசியல் 25, அமைச்சியல் 10, அரண் 2, கூழ் பார்த்திங்கன்னா 1, படை 2, நட்பு 17, குடி 13. இது எல்லாமே கரெக்டு தான். 40வது கேள்வி, பொருட்பாலில் அரசனது இயல்பு கூறும் அரசியலமைப்பை மிக விரிவாக அதிகாரங்களில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். இறைமாட்சி முதல் இடுக்கண் அழியாமை வரை. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. அரசனது இயல்பு கூறும் அரசியல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒரு இது இருக்குது. அதில் தான் எப்படி விரிவாக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 25. அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர் முதலான பெயர்களால் டேஷ் முறை திருவள்ளுவர் ஆட்சித் தலைவனை சுட்டி கூறியுள்ளார்? 46 முறை. சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கூட கேள்வியில் கேட்பாங்க. இப்போ 2 கூற்று. அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பினை பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ளார். இந்த கூற்று இப்போ தான் படித்தோம், அதனால் இது சரியான கூற்று தான். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம். ஆமாம், அரசரது காலம்தான். இந்த 2மே கரெக்டு தான். அடுத்து பாருங்கள். 43வது கேள்வி, திருவள்ளுவர் இதில் 3 கூற்று இருக்குது. திருவள்ளுவர் அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று முடியாட்சி பரவியிருந்த காலத்திலேயே அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். இதில் பொருட்பாலில் சொல்லியிருப்பார். திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் தான் இருந்தது. அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பு ஏற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறக்க முடியாது என்னும் கருத்தியலை திருவள்ளுவர் கூறியுள்ளார். கண்டிப்பாக இந்த 3 கூற்றுமே சரியான கூற்று தான். அப்போ விடை அனைத்தும் சரியானவை. நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதி நெறி வலுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவார்கள் என்று கூறியவர் யார்? இந்த கூற்று ரொம்ப முக்கியமான கூற்று தான். இந்த மாதிரி கூற்று தான் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. நல்லபடி நடந்து நீதி நெறி வலுவாமல் நடந்தால் தான் உங்களை என்னது மக்கள் கடவுளாக கருதுவார்கள் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசு. இது திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் வர்றது. இப்போ இது யார் எழுதினது அப்படின்னு கேட்பாங்க. திருவள்ளுவர். நாட்டின் மானமே தன் மானமாக கொண்டு மன்னன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியவர் யார்? திருவள்ளுவர். செங்கோன்மை, அதாவது கூற்று 2 கொடுத்துருக்கோம். செங்கோன்மை அதிகாரத்தில் நல்லாட்சி பற்றி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையிலான கருத்துக்களை வள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார். கூற்று 2, குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமாம் உலகம் என்றும் வள்ளுவர் எடுத்துரைத்தார். இது 2 கூற்றுமே சரியான கூற்று தான். திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில்
எதிர்மறை வாய்ப்பாட்டை பயன்படுத்தியுள்ளார். கொடுங்கோன்மை. வருவாயை பெருக்குவதற்காக 4 வழிவகைகளாக திருவள்ளுவர் கூறுவது என்ன? ஏற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருவாயை பெருக்குவதற்காக 4 வழிவகைகளாக திருவள்ளுவர் கூறுவது ஏற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல். இது எல்லாமே சரிதான். திருவள்ளுவர் டேஷில் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறி முதன்மையான இடத்தை பெறுகின்றது. அதாவது திருவள்ளுவர் அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது பொருட்பால் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 51. வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு பாடினவர் யார்? பாரதியார். மகாகவி என்று மிகவும் போற்றப்படுபவர் பாரதியார். யாருடைய பாடல்கள் தேசிய உணர்வை தூண்டி தேசிய விடுதலைக்காக மக்களை திரட்ட உதவியது? பாரதியார் பாட்டு தான். அது யாராலையும் மறுக்க முடியாது. தமிழ் இலக்கியங்களில் ஒரு புதிய சகாப்தமே டேஷ் இடமிருந்து தான் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். யாருடைய பாட்டிலிருந்து புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கு? பார்த்திங்கன்னா பாரதியார் தான். பாரதியாரின் மிக சிறந்த படைப்புகள் கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம். இது எல்லாமே சரிதான். பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் உருவகப்படுத்தியிருக்கிறது என்னென்ன? இந்தியா திரௌபதியாகவும், ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தியிருப்பார். இது எல்லாமே சரிதான். பாரதியார் டேஷாம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதியார் சுதேச கீதங்கள் அது எப்போ வெளியிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1908ஆம் ஆண்டு. பாரதியார் சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையில் டேஷாம் ஆண்டு துணை ஆசிரியராக பணியை தொடங்கினார். 1904. இது நல்லா குழப்பிக்காதீங்க. சுதேசமித்ரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியை தொடங்கினது 1904. அதான் ஃபஸ்ட்டு நடந்தது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் அவர் சுதேச கீதங்கள் அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பை எழுதியிருப்பார் ஒரு 4 வருஷம் கழிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு குழுவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா எனப்படும் ஒரு புதிய நாளிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அதாவது சில டைம் இப்படி கூட கேட்பாங்க, அவர் தொடங்கிய பத்திரிகைகளை கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் கால வரிசைப்படுத்துக. இப்போ இந்த மாதிரி கேள்வி தான் வருது பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு கால வரிசைப்படுத்தணுன்னா எந்த பத்திரிக்கை எந்த வருஷம் பாரதியார் தொடங்கியிருக்காருன்னு கண்டிப்பாக தெரியணும். ஃபஸ்ட்டு சுதேசமித்திரன் தொடங்கியிருக்காரு 1904. அடுத்து இந்தியா தொடங்கியிருக்காரு 1906. சரிங்களா? அடுத்தது 2 வருஷம் கழிச்சு சுதேச கீதங்கள், அது பாடல் தொகுப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வருஷம் படித்தா ரொம்ப குழப்பம்தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லா நேரமும் வருஷம் கேட்குறது கிடையாது. இப்போ அவங்க சில டைம் இந்த மாதிரி கால வரிசைப்படுத்துக அதையும் கேட்குறாங்க. இந்தியா என்ற நாளிதழின் 3 முக்கிய குறிக்கோள்களாக அறிவித்தது. எதுன்னு பார்க்கலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது சரியானது தான். அப்போ அனைத்துமே சரி. 2 கூற்று சரியான பார்க்கலாம் பாருங்கள். பாரதியார் வார இதழை சிவப்பு தாளில் அச்சிட்டு வெளியிட்டார். சரியான கூற்று தான். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா என்பதாகும். இந்த 2 கூற்றுமே சரியான கூற்று தான். 62வது கேள்வி பாருங்கள். பாரதியார் டேஷ் என்கிற தமிழ் தினசரியின் பதிப்பாசிரியராகவும் டேஷ் என்கிற ஆங்கில மாத இதழையும் பாண்டிச்சேரியில் டேஷ் எனும் உள்நாட்டு வார இதழையும் வெளியிட்டார். இதில் பார்த்திங்கன்னா தினசரி பதிப்பாசிரியர் வேலை பார்த்தது விஜயாலர். அப்போ ஃபஸ்ட்டு டேஷ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா தமிழ் தினசரியின் பதிப்பாசிரியர் வேலை இதில் பார்த்தார் பாரதியார், விஜயா. ஆங்கில மாத இதழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலபாரதி. பாண்டிச்சேரியில் இருந்த உள்நாட்டு வார இதழில் பார்த்திங்கன்னா எந்த இதழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியோதயம்.
அடுத்த கேள்வி 63. சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக பாரதியார் டேஷாம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார்? 1908ஆம் ஆண்டு. வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் இதெல்லாம் அச்சிட்டு இலவசமாக வெளியிட்டார். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார்? பாரதியார். பாரதியாரை பற்றி சில கூற்றுகள் இருக்குது. இந்த கூற்றில் எந்தெந்த கூற்றுலாம் சரி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று 1882 டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். கரெக்டு. அடுத்தது பாருங்கள், பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் சுப்பையா. இதுவும் சரிதான். தந்தையார் சின்னச்சாமி, தாயார் லட்சுமி அம்மாள். இதுவும் சரிதான். 4வது கூற்று, பாரதியார் தன்னுடைய 7 வயதில் தமிழ் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். இதுவும் சரிதான். 11ஆம் வயதில் அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கற்றறிந்த அறிஞர்களால் புகழப்பட்டது. இதுவும் சரிதான். ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பியிருந்தபோது செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது. இதுவும் சரிதான். இதன் பிறகு பாரதியார் காசிக்கு சென்றார். அங்கு தனது அத்தை குப்பால் மற்றும் மாமா கிருஷ்ணசிவனுடன் 2 ஆண்டுகள் இருந்தார். இதில் 7 கூற்று இருக்கு இல்லையா? இந்த 7 கூற்றுமே சரிதான். அப்போ அனைத்தும் சரியானவை. அடுத்த கேள்வி பாருங்கள். பாரதியார் டேஷ் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? அலகாபாத் பல்கலைக்கழகம். 67வது கேள்வி. பாரதியார் காசியில் இருந்தபோது கற்றுக்கொண்ட மொழிகள்? சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம். 68வது கேள்வி. பாரதியார் டேஷ் என்கிற இதழின் பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு பதிப்பாசிரியராக இருந்தபோது அவருக்கு கைது ஆணை பிறப்பிச்சாங்க. அது எந்த இதழ் அப்படின்றது? இந்தியா. 2 கூற்று கொடுத்துருக்கோம். அந்த கூற்று எது சரி அப்படின்றத பார்க்கலாம். பாரதியார் 1908ஆம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுத்தார். கரெக்டு தான். அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இந்த 2 கூற்றுமே சரியானவை தான். அடுத்தது 70வது கேள்வி. பாரதியார் பாண்டிச்சேரியில் சந்தித்த 3 தலைவர்கள், முக்கிய தலைவர்கள். அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய், வி.வி. சுப்பிரமணியம். இவங்க 3 பேரையும் தான் அவர் பார்த்தார். பாரதியார் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த காலம் 10 ஆண்டுகள். பாரதியார் டேஷாம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார்? 1919. பாரதியார் கடலூரில் கைது செய்யப்பட்ட ஆண்டு? 1918ஆம் ஆண்டு. 74வது கேள்வி. 2 கூற்று கொடுத்துருக்கோம். இதை சரியாக என்னன்னு பார்க்கலாம். பாரதியார் தன்னுடைய இளமை காலத்தில் வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமலாச்சாரியார் மற்றும் சீனிவாச்சாரி போன்றவர்களிடம் நல்லுறவுகளை வளர்த்தாள். இது சரிதான். அடுத்தது பாருங்கள். பாரதியார் இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார். இதுவும் சரிதான். அப்போ இந்த 2 கூற்றுகளுமே சரியான கூற்று தான். அடுத்தது பாருங்கள். 3 கூற்று இருக்குது பாரதியாரை பற்றி. பாரதியார் தேசிய பிரச்சனைகளை தீவிர தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், வி.வி. சுப்பிரமணியம் போன்றோரிடம் விவாதித்தார். கரெக்டு தான். பாரதியார் இந்திய தேசிய காங்கிரஸின் 1905 பனாரஸ் மற்றும் 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டார். இதுவும் கரெக்டு தான். அப்போ 3வது கூற்று, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை பாரதியார் தேசப்பற்று மிகவும் கவர்ந்து இழுத்ததுடன் பல தாய்நாட்டை நேசிக்கும் தேச தலைவர்களால் மதிக்கவும் பட்டார்.
இந்த 3 கூற்றுகளுமே சரியான கூற்று தான். 76வது கேள்வி, இந்தியர் தெளிவாக அனைவரும் பாரத் தாயின் குழந்தைகள் என்று ஒன்றுபட்டு செயல்பட்டால் தவிர இந்திய விடுதலை சாத்தியமாகாது என்று கூறியவர் யார்? பாரதியார். இது ஒரு கூற்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியர் தெளிவாக அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என ஒன்றுபட்டு செயல்பட்டாலன்றி இந்திய விடுதலை சாத்தியமாகாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவுடனான டேஷ் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்தின. பாரதியாருடைய சந்திப்பு. பாரதியார் இயற்கை எய்திய ஆண்டு செப்டம்பர் 11, 1921. 79வது கேள்வி, பாரதியாரின் இறுதி சடங்கில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை 14 பேர். 80வது கேள்வி, தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் யார்? சிங்காரவேலர். தொழிலாளர் அமைப்புகளை விடுதலை இயக்கத்தோடு இணைக்க விரும்பிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பவில்லை. இதனால் சிங்காரவேலர் யாருக்கு பகிரங்கமாக கடிதம் எழுதினார்? காந்திக்கு. சரியா? சிங்காரவேலர் டேஷாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்பினார்? 1920ஆம் ஆண்டு. 83வது கேள்வி, சிங்காரவேலர் ஏராளமான கட்டுரைகளை எந்த பத்திரிகைகளில் எழுதினார்? இந்து, சுதேசமித்திரன், நவசக்தி. இந்த 3 பத்திரிகையில் தான் சிங்காரவேலர் எழுதினார். இது 3மே சரிதான். சிங்காரவேலர் டேஷாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார். 1922ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் இப்படின்னு கேள்வி வரும். சிங்காரவேலர் தான். அடுத்தது பாருங்கள், 85வது கேள்வி. 2 கூட்டு கொடுத்துருக்கோம். இது 2மே எது சரி அப்படின்றத பார்க்கலாம். 1922இல் இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியதுடன் இதற்கான ஒரு குழு அமைப்பையும் அமைச்சாங்க. சரிங்களா? 2வது கூற்று பாருங்கள், 6 பேர் கொண்ட அக்குழுவில் சிங்காரவேலரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கூற்றுமே சரிதான். தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று போராடியவர் யார்? சிங்காரவேலர். டேஷில் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது? 1926. ரொம்ப முக்கியமான கேள்வி. டேஷில் சென்னை மாகாண சங்க மாநாட்டில் சிங்காரவேலர் மற்றும் ஈவேரா பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1918ஆம் ஆண்டில் சென்னை மாகாண சங்க மாநாட்டில் சிங்காரவேலர் மற்றும் ஈவேரா பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். 89வது கேள்வி, பிராமணர் அல்லாதோர் பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவுவதை கண்டித்து பெரியார் விலகிய போது அவரை ஆதரித்தவர் யார்? சிங்காரவேலர். 90வது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தினை டேஷ் என்று பெரியார் பெயர் மாற்றினார்? சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றிருந்தார். சுயமரியாதை சமூக நீதி கட்சி தமிழ்நாடு முழுவதும் பரவ அயராது பாடுபட்டவர் யார்? சிங்காரவேலர். 92வது கேள்வி, பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார்? சிங்காரவேலர். 93வது கேள்வி, பொது உடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர் யார்? சிங்காரவேலர். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை டேஷ் நாளன்று சிங்காரவேலர் நடத்தி காட்டினார்? இது ரொம்ப முக்கியமானது. மே 1 எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர் தினம்னு. அது எப்போ கொண்டாடப்பட்டது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923. கொண்டாடினது யார்? அந்த செயலை செஞ்சு காட்டினவர் சிங்காரவேலர். கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு நடைபெற்ற ஆண்டு
1925. இதோட தலைமை ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா மா சிங்காரவேலர் தான். மா சிங்காரவேலர் வலியுறுத்தி பேசியவை 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசினார். இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 3மே சரியான கூற்று தான். 1890களிலேயே பல இடங்களில் பௌத்த சங்கங்கள் அமைத்த வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக பரப்புரை செய்தவர் யார்? மா சிங்காரவேலர். மறுபடியும் சொல்கிற பாருங்க, 1890களிலேயே பல இடங்களில் பௌத்த சங்கங்கள் அமைத்த வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக பரப்புரை செய்தவர் யார்? மா சிங்காரவேலர். சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியவர் யார்? மா சிங்காரவேலர். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்னிந்தியாவில் முதல் பொதுவுடைமைவாதி யார்? மா சிங்காரவேலர். இப்போ வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பொறுத்துங்க. இது வந்து டைரெக்டாக அப்படியே பொறுத்திருக்கோம். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா 1882லேருந்து 1921 வரை. மா சிங்காரவேலர் வந்து 1860லேருந்து 1946 வரை. பெரியார் வந்து பார்த்திங்கன்னா 1879லேருந்து 1973 வரை. இது எல்லாமே சரியானவை தான். அடுத்த கேள்வி 101ஆம் கேள்வி. தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிக சிறந்தவர் யார்? பெரியார். தமிழகத்தின் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யார்? பெரியார். ஈவே ராமசாமி பிறந்த இடம் ஈவே ராமசாமி இருக்கார் இல்லையா, அவர் பிறந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1879. 104வது கேள்வி. டேஷின் அரசியல் வருகையால் ஈர்க்கப்பட்ட பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்காற்றினார். காந்தி. அவரோட அரசியல் வருகையில் தான் வந்து பெரியார் வந்து ஈர்க்கப்படுவார். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 105வது கேள்வி. காங்கிரஸ் கட்சியில் வர்ணாசிரம கொள்கை கடைபிடிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பெரியார். காங்கிரஸ் கட்சியில் வர்ணாசிரம கொள்கை கடைபிடிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பெரியார். அடுத்த 106வது கேள்வி. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றவர் யார்? பெரியார். தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்து அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றவர் யார்? பெரியார். 2 கூற்று. தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். சரிதான். தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வாகும் என்றவர் யார்? பெரியார். இந்த 2 கூற்றுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூற்று தான். தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வு பூர்வமான வெறியும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது அப்படின்னு சொன்னவர் யார்னா பெரியார் தான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வு பூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். பெரியார் தனது டேஷ் பேருரையில் தேசம் தேசியவாதம் என்பதை கடுமையாக எதிர்த்துள்ளார். இலங்கை பேருரையில். 110வது கேள்வி. தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பலிகடாக்குவதற்காக கற்பித்து கொண்ட தந்திர வார்த்தையாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். மறுபடியும் சொல்கிறேன். தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள
ஏழை மக்களை பலிகாடாக்குவதற்காக கற்பித்து கொண்ட தந்திர வார்த்தை ஆகும் என்று கூறியவர் யார்? பெரியார். ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்று கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நின்றவர் யார்? பெரியார். அந்நியனிடமிருந்து விடுதலை அடைந்த பின்னர் ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை ஆளலாம் என்றால் இதை யார் ஒப்புக்கொள்வார்கள் என்று கேட்கிறார். யார் அந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் தான். அடுத்தது பாருங்கள், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே கூற்று மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 6-7 கிட்ட யார்கிட்ட சொன்னாங்க, அவங்கள பற்றி என்ன பெருமையாக சொன்னாங்க, அந்த கேள்வி கண்டிப்பாக வராமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே வராது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்ற தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்களை நடத்தியவர் யார்? பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி யார்? விடை பெரியார். 115வது கேள்வி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி, ஜாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் தான். அதாவது அந்த முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த அழிக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஜாதின்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் தான். பெரியார் டேஷ் போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருந்திருப்பார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூகம், பண்பாடு, பாலின சமத்துவமின்மை, இந்த 3மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ம் கரெக்டாக அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. கண்டிப்பாக கரெக்டு தான். அப்போ விடை அனைத்தும் சரி. ஏற்கனவே பாரதியாரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பெரியாரை பற்றி சில கூற்றுகள் இருக்குது. அது சரியாக தவறா அப்படின்றத பார்க்கலாம். பெரியாரை பற்றி சொன்னோன்னா, சடங்குகளற்ற திருமணங்களை ஊக்குவித்தார். பெண்கள் சொத்துரிமை, விவாகரத்து, பெரும் உரிமை வழங்க போராடினார். மக்கள் தங்கள் பெயருக்கு பின் ஜாதி பெயரை கைவிடுமாறும் அதனை குறிப்பிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இது 3மே கரெக்டு தான். நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது புத்தக பயிற்சிகள் ஒன்றுனா பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, அறத்துப்பாலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில், ஆப்ஷன் பாருங்கள். அறத்துப்பால்னால் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், அறநெறியை பற்றி சொல்கிறது. இல்லை 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கருத்துகள் மற்றும் அறநெறிகள் கரெக்டு தான். அடுத்து பாடல்கள் கண்டிப்பாக கிடையாது. அரசியல் தத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க, அது பொருட்பாலில் தான் அவர் சொல்லியிருப்பார். அப்போ அதுவும் கிடையாது. மக்கள் நல அரசை பற்றி அவர் சொல்லலை, அதுவும் பொருட்பாலில் தான் சொல்லியிருப்பார். அப்போ அறத்துப்பாலில் வள்ளுவர் சொல்கிறது எதை பற்றி? கருத்துக்களை பற்றி, அதாவது அறநெறி கருத்துக்களை பற்றி சொல்லியிருப்பார். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 2வது பாருங்கள், பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன? ஏற்கனவே முன்னால் இருக்கும் 7 பகுதிகள் காணப்படுகின்றன. அந்த 7 பகுதி என்னென்ன, அதில் எத்தனை குறள் இருக்குது அப்படின்றதும் நான் முன்னாலே இந்த கொஸ்டின்ஸில் இருக்கும். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் ஏற்கனவே சொல்லிட்டான். பதிப்பாசிரியர் எதில் இருந்தார்? இந்தியாவில் தான் இருந்திருப்பார். அவங்க பாருங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியா, இளம் இந்தியா, கேசரி, திராவிடன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியாவில் தான் அவர் இருந்திருப்பார். பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதியார். தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச் சிறந்தவர் யார்? பெரியார். ஈவே ராமசாமி பிறந்த வருடம் 1879. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு வருஷம் அப்படி லைனாக இருக்கும். 1879, 1877, 1878, 1876. இதெல்லாம் நம்மளை எல்லாமே குழப்புற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு காரணங்களுக்காக மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வருஷம் நீங்கள் ஒரு ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராமசாமி பெரியார் பிறந்த வருடம் எது? 1879.
ஜாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்று ஆரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் யார்? ஈவேரா. அதாவது பெரியார் தான் சொல்லியிருப்பார். இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை, இவரும் வந்து ஜாதியை ஒழிக்க பாடுபட்டிருப்பார். ஸோ அதனால் குழம்பிடாதீங்க. ஈவேரா பெரியார், அதுக்கடுத்து சிங்காரவேலர். சிங்காரவேலர் வந்து உழைக்கும் வர்க்கம், அவங்கள பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். மறைமலை அடிகளும் கிடையாது. அப்போ ஜாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் யார்? பெரியார். 1923ஆம் ஆண்டு, அந்த ஆண்டு முதல் இந்தியா வந்து மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார்? அதாவது மே தினம்ன்றது உழைப்பாளர் தினம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் யோசிக்காமல் என்ன பண்ணிடலாம், சிங்காரவேலரை டிக் அடிச்சிருங்க. இல்லை 4 பேர் கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கொண்டாடினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கேள்வி இருக்கும் நம்மளோட இதில். 1923 தான் வந்து கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அந்த கேள்வி தான் இது. யார் கொண்டாடினாங்க? ஏற்கனவே அங்கே நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், யார் கொண்டாடினாங்க, எப்போ கொண்டாடினாங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலர் தான் ஆன்சரு. பெரியார் இறந்த வருடம் 1973. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1971 கொடுத்துருக்காங்க, 72 கொடுத்துருக்காங்க, 73 கொடுத்துருக்காங்க, 74 கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு விடை கரெக்டான விடை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1973. அடுத்தது பாரதியார் பிறந்த இடம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எட்டயபுரம். 4 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எட்டயபுரம், திருச்சி, திருநெல்வேலி, சென்னை. இதில் என்னோடய விடை வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் தான். சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவக்கியவர் யார்? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுயமரியாதை இயக்கம்னாலே என்னது? பெரியார் தான். தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? பெரியார். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இளங்கோவடிகள், ஈவேரா பெரியார், சிங்காரவேலர், மறைமலை அடிகள். இதில் வந்து பெரியார் தான். எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? 1926ஆம் ஆண்டு. எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து விலகினார்? ஏற்கனவே சொல்லியிருப்போம், வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற ஒரு கொள்கைக்காக தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து பெரியார் விலகியிருப்பார். சரிங்களா? இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அகிம்சை கண்டிப்பாக கிடையாது. இதை வர்ணாசிரம தர்மம் தான். அப்போ இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். இது கூற்று காரணம். கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 சரிதான். அடுத்தது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2மே சரிதான். ஆனால் கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று சரி, 2வது கூற்று வந்து காரணம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சரி கிடையாது, செகண்டு காரணம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து சரியானது கிடையாது. சரிங்களா? எனக்கு விடை அப்போ என்னது? இ ஆப்ஷன். ஆ என்பது சரி, ஆனால் ஆ சரியானது அல்ல. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். சோழர், அதாவது இது வந்து கேள்வி வந்து புக்கில் இருக்க கேள்வி மாற்றி பொருத்தியிருக்காங்க. நான் டைரெக்டாக விடையை மட்டும் சொல்கிறேன். சோழர்னால் ஏற்கனவே துறைமுகங்களை அங்கே பார்த்துருப்பீங்க. சோழர்னால் உறையூர். சேரர்னா என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? கொங்கு நாடு. பாண்டியர் அப்படின்னா மதுரை. பல்லவர்னால் காஞ்சிபுரம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக பொருத்தி விட இல்லை. கீழே ஆப்ஷன்ஸாக இருக்குது. 1க்கு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15வது லெசனில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் தினமும் வந்து ஒரு கொஸ்டின் விதமாக நீங்கள் வந்து அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மேக்ஸ், அதில் இருக்கிற மேக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் போடுற வீடியோ ஒன்று விடாமல் வந்துடும்.
ஸோ அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.